பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சாபம், அந்த சாபம் வருகிற வழி, அந்த சாப கதவுகளை எப்படி மூட வேண்டும், இந்த நாட்களிலே 7 பகுதியாக இதை விளக்கி நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டு வருகிறார். இந்த நாளிலும் 6வது பகுதி கலாத்தியர் 3:13 சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு எனக்காக சாபமானதினால் நான் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு என்னை விடுதலையாக்கி என்னை மீட்டுக் கொண்டார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சாபம் எதனால் வருகிறது என்றை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த சாபங்களை கிறிஸ்து நமக்காக ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்து விட்டார், இதுல சந்தேகமே இல்லை. ஆனால் வேதம் சில காரியங்களை நமக்கு அறிவுறுத்துகிறது. உபாகமம் 27ஆம் அதிகாரம் அதனுடைய 26ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்களேயானால், இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளை எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வார்த்தையை கை கொண்டு நடவாதவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு தன் செவியை அடைத்து கொள்ளுகிறவன், கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய அறிவோடு கூட இணைத்து அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை, அந்த வார்த்தையில் இருக்கிற மேன்மையை, அந்த வார்த்தையில் இருக்கிற ரகசியங்களை அதை விட்டு தள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். நியாயப்பிரமாணத்தின் காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் நியாயப்பிரமாணத்தின் மூலம் நமக்கு கிடைக்கப்பெற்ற வார்த்தைகளை நாம் புறக்கணிப்போமே ஆனால் நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறபடி சாபம் பின்தொடரும். வேதம் சொல்லுகிறது, எரேமியா 17:5ஆம் வசனத்துல, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, பாருங்களேன், எப்போ நம்ம மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்கா தெய்வத்தின் மீது இருக்கிற அந்த மதிப்பும் அந்த மரியாதையும் அந்த நம்பிக்கையும் குறைந்து போவது நிச்சயம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, என்னுடைய புய மாமிசம், என்னுடைய பேக்ரவுண்ட் மனுஷன், எனக்கு பின்னாடி அந்த அரசியல் தலைவன் இருக்கிறான், எனக்கு பின்பாக அந்த வழக்கறிஞர் இருக்கிறார், எனக்கு பின்பாக அந்த மருத்துவர் இருக்கிறார், இதெல்லாமே மாமிசத்தை புயபலமாக்கி கொண்டு, நான் சொல்றது மனுஷனை நம்ப வேணான்னு சொல்லல, மனுஷனை மதிக்க வேண்டாம்னு நான் சொல்லல, ஆனால் கர்த்தரை விட்டு விலகாமல் நாம் இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன். என் அன்பு தேவ ஜனமே, ஒருவேளை கர்த்தருக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ், கர்த்தருக்கு கொடுக்கிறதான அந்த நல்ல ஒரு மரியாதை கனம், பிதா கேட்கிறார் இல்லையா, நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? பாருங்களேன். அப்போ நியாயப்பிரமாணத்தினுடைய வார்த்தைகளை, யாருடைய வார்த்தையை நம்ம அசட்டை பண்ணுவோம் தெரியுமா? எந்த மனுஷனை நம்ம மதிக்கிறது இல்லையோ அந்த மனுஷன் என்னதான் சொன்னாலும் அதை நம்ம ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டோம், அதை நம்ம விட்டு தள்ளிட்டு எட்ட வருவோம். ஏன்னா இவெல்லாம் ஒரு ஆளா, இவன் சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தையா நம்ம நினைப்போம். சிறுபிள்ளைகளுடைய பேச்சு சபையில் ஈடுபடாது. அதே போலதான் கர்த்தருடைய வார்த்தையும் பார்ப்போம். நிறைய பேருடைய லைஃப்ல அதான் இருக்கு. விசுவாசம் இருக்கும், நம்பிக்கை இருக்கும், கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, பைபிள் படிக்க மாட்டான், தியானிக்க மாட்டான், அந்த பைபிள் வசனத்தின்படி நடக்க மாட்டான். அப்போ என்ன காரணம்? அவனுக்குள்ள ஒரு சாபம் கிரியை செய்கிறது. எலியாவுக்கு பின்தொடர்ந்த எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, வல்லமைகளை பெற்றுக்கொண்டான். எலிசாவை பின்தொடர்ந்த கேயாசியோட நிலைமையை பாருங்களேன். நாகமான் கொண்டு வந்ததை போய் வாங்கும்படி பின்தொடர்ந்து ஓடினான். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து அதுதான் இங்கே இருக்கிறது. அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்தது என் ஆண்டவன் அவன் கையில் வாங்காமல் விட்டு விட்டார், நான் அவன் பிறகே ஓடி ஏதாகிலும் வாங்குவேன் என்று யாருடைய பேர்ல சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய ஜீவன் பேரில் ஆணையிட்டு. எவ்வளவு பெரிய ஒரு கீழ்த்தரமான ஒரு காரியம் பாருங்களேன். கர்த்தர் பேரில் போய் ஆணையிடுறான். அவர் எவ்வளவு பெரிய தெய்வம். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடினார். அப்போ எலியாவை பின்தொடர்ந்த எலிசா 2 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற சத்தியம் கட்டாயம் இந்த கேயாசிக்கு தெரியும். ஆனா இங்க எலிசாவால ஒண்ணும் முடியாது. எலிசாவால என்ன செஞ்சிட முடியும்? நமக்கு அவரே அன்னாடங்காட்சியா உட்கார்ந்து இருக்கிறார், என்ன செஞ்சிட முடியும்? அப்ப அந்த வார்த்தையை, எலிசாவினுடைய வார்த்தையை புறக்கணிச்சதுனால தான் இவன் நாகமான் பின்னே ஓடி போய்
அவன்கிட்ட இருக்கிற 2 மாற்று வஸ்திரங்கள், 1 தாலந்து வெள்ளி, இதை வாங்கிட்டு வந்து என் எஜமா உங்கள்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லி அவங்ககிட்ட வாங்கிட்டு வரான். எல்லாம் கவனிக்கணும். கர்த்தர் நினைச்சிருந்தார்னா 4 மடங்கு நன்மையை, ஆசீர்வாதத்தை இந்த கேயாசின் மீது வைக்க நான் பிரசங்கிக்கிற கர்த்தரால முடியும். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? நாகமானுடைய குஷ்டம் இவன் மேல வந்தது. நாகமானுடைய குஷ்டம் இவன் மேல வந்தது. அவன் தேவ சமூகத்தை விட்டு புறப்பட்டு எட்ட போயிட்டான். நிற்கவே முடியல. அப்ப இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. எங்க ஊழியத்தில் ஒரு அண்ணன் இருக்கிறார், அருள் ஜோதின்னு பேர். அவருடைய மனைவிக்கு அக்கா நிருபாக்கா யூட்ரஸ்ல பாருங்க அவ்வளோ பெரிய கட்டி இருந்தது. கர்த்தர் சொன்னார், மதியானம் 1:15 மணிக்கு போய் நான் அந்த ஊரில் போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். கர்த்தர் சொன்னார், கட்டி மறைஞ்சிச்சின்னு சொல்லு. நான் சொல்றது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஆப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாங்க, அவ்வளோ பெரிய கட்டி இருக்கு. அந்த அறையில் நாங்கள் நின்று அழுது ஜெபம் பண்ணோம். கர்த்தர் சொன்னார், விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டண்டா, எல்லாத்தையும் மாற்றி போடுவேன் நான் ஆண்டவர் சொன்னார். இவங்க அதை நம்பாமல் அடுத்த நாள் காலையிலே புறப்பட்டு பாண்டிச்சேரியில் இருக்கிற ஜிப்மருக்கு போனாங்க. எதுக்கு? சிதம்பரத்தில் ஒரு டாக்டர் கொடுத்துட்டார், ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். கட்டி இருக்குது, 14.5 mm சைஸில் கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டார். ஆனால் கர்த்தர் சொன்னார், கட்டி மறைஞ்சிரும், விசுவாசமாக இருங்க, இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்வேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையை அவங்களால நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னா அந்த சூழ்நிலை. அடுத்த நாள் புறப்பட்டு போகிறாங்க. சொன்னேன், காசு நிறையா இருக்கா? அவர் உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். அது சொன்னார், இல்லைண்ணே டாக்டர் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அங்கே போய் பார்த்தா, ஜிப்மரில் பார்த்தா, உங்களுக்கு கட்டி இருக்குன்னு யார் சொன்னான்னு கேட்டாங்களாம். இன்னைக்கு என்னால் அந்த சாட்சிகளை உங்கள் மத்தியில் கொண்டு வர முடியும். கர்த்தருடைய வார்த்தை எப்பயுமே அது ஜீவன் உள்ளது. எபிரேயர் 4:12 தான் சொல்லுது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவஜானமே, நீ எந்த நிலையில இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்க. இது எப்படி ஆகும், அது அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா, அப்படிலாம் நினைக்காதீங்க. கர்த்தர் தாவீது சொல்ல, ஒன்றை நான் கேட்டேன், அதே நான் நாடுவேன். அப்போ தேவனுடைய சமூகத்தில் உட்காருங்க, தேவனுடைய சமூகத்தில் நில்லுங்க. தேவன் எனக்கு செய்வார்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போறாருன்னு கேளுங்க. அவருடைய வசனங்களை கை கொள்ளும் பொழுது, அவருடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அந்த வார்த்தையில் இருக்கிற கனம், அந்த வார்த்தையில் இருக்கிற மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் பெருத்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் நம்புறீங்கன்னு தெரியல. நியாயப்பிரமாணத்தினுடைய வசனங்களை கை கொள்ளாமல் போனால் சாபம், கை கொண்டால் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கை கொண்டு பாருங்கள். ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் நீங்கள் மாற்றப்படுவது அதிக நிச்சயம். தேவனுடைய வார்த்தை கை கொள்வதினால் இந்த சாபங்களை மேற்கொண்டு கர்த்தருக்கு மகிமையாய் நம்மால் வாழ முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.